இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் வந்து மைன்கிராஃப்ட் சர்வர் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன்ல, அது வந்து உங்களுக்கு தரல. நான் வந்து இது வந்து சும்மா தான் ஆரம்பிக்கிறேன், நான் விளையாடுறதுக்கு கண்டென்ட் போடுறதுக்கு. இது வந்து சும்மா மைன்கிராஃப்ட் எப்படி சும்மா மைன்கிராஃப்ட். ஓகே, நான் ஆரம்பித்து சும்மா கண்டென்ட் தான் போட போகிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நல்லா இருக்கும்னு பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த பைக் வீடியோ தான், அந்த கவாசுக்கி போய் கராஜிலேருந்து எடுத்த வீடியோ. அது வந்து அந்த கேம் நேம் வந்து எலைட் ஆட்டோ பிரேசில். அதை வந்து ஏற்றி விளாடுங்க. இப்போ உள்ளே போனதும் நான் உங்களுக்கு வாரேன். அவ்வளோதான், உள்ளே வந்தாச்சு கைஸ். இப்போ உள்ளே வந்ததும் எங்கடா லே, ஏன்னா பனி பிரதேசத்தில் இறக்கி விட்ருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். ஆக்ஸு, உட்டன் ஆக்ஸ் இருக்குது. இதை இப்போ என்ன பண்ணுறோம், இதை உடச்சிடுவோம் செஸ்ட்டை. ஒவ்வொன்றா எடுத்துகிட்ருக்கேன் வேணாம், அப்படியே எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த டார்ச்சையும் எடுத்துப்போம். எடுத்தாச்சா? இப்போ எங்கன்றா நான் போய் பார்ப்பேன். கைஸ், எனக்கு அவ்வளோக்கெல்லாம் மைன்கிராஃப்ட் விளாட தெரியாது, ஏதோ விளாடுவேன். அதனால் ப்ரோ உங்களோடலாம் விளாட்லாமான்னு கேட்காதீங்க. ஏன்னா எனக்கே சத்தியமாக விளாட தெரியாது. யாரும் கேட்க மாட்டாங்க, பரவாயில்ல, நம்மளே சொல்லிப்போம். இங்கே வந்து இப்போ நான் ஸ்டோனு மைண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்டோன் டூல்ஸு செய்யலாம். ஸ்டோன் டூல்ஸ் வச்சு இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிடலாம்ல. அப்படி ஸ்டோன் டூல்ஸ் செஞ்சேன்னா எங்கேயாச்சும் அயன் பார்த்தோன்னா அதை வச்சு எடுக்கலாம். இங்கே அயன் என்னடா அது குகை மாதிரி இருக்குது. இங்கே அயன் இது உட்டனில் மைண்ட் பண்ணால் அயன் கிடைக்காது. அதனால தான் இப்போ நான் வந்து ஸ்டோனை மைண்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நமக்கு ஃபர்னஸ் தேவை. ஃபர்னஸ் ரெடி பண்ணால் கோல் தேவைப்படும். ஐயோ, எவ்வளோ வேலை இருக்குங்க மைன்கிராஃப்டில். அப்போ நான் கூட ஃபஸ்ட்லாம் மைன்கிராஃப்ட் பார்க்குறப்ப என்னடா இவ்வளோ சப்பையாக இருக்குது கேமுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ அது வந்து விளாண்டு பார்த்தா தான் தெரியுது. ஐயோ, நான்லாம் எனக்கு இன்ன வரையும் சத்தியமாக ஒரு போர்ஷன் கூட செய்ய தெரியாது, அவ்வளோ நூபு நான். இப்போ வந்து இது போதும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஸ்டோன் இருக்கு முதல்ல? 25 இருக்குது. இன்னொரு 5 எடுத்துப்போம். 1 2 3 4 5 30 ஸ்டோனு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? என்னடா இது மேலே எதோ இடிக்குது, அது ஒன்று எடுத்துப்போம். ஓ ஐயோ பாவண்டா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் மேலே ஒன்று இருக்கே, ஸ்டோனு தான். வாங்க போய் அதை பார்ப்போம். எடுத்தாச்சு. இப்போ கிளம்ப வேண்டி தான். எனக்கு இந்த ஐயோ இது பியர் வேறு நிற்கிது, பார்த்துச்சுன்னா கடிக்க வரும். நான் இந்த சைடு ஓடிக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கிறோம். வில்லேஜை முதல்ல கண்டுபிடிக்கிறோமான்னு பார்ப்போம். இங்கே ஸ்னோ வில்லேஜ் வந்து எனக்கு வேணாம். நான் டக்குன்னு வில்லேஜை போய் விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் அவ்வளோதான், அப்புறம் மாட்டிப்பேன். ஃபஸ்ட்டு இந்த பயம் விட்டு வெளில போகணும். ஐயோ ஏய், என்ன டேமேஜே விழுல, ஃபால் டேமேஜ். ஓ, ஸ்னோவில் விழுந்தால் ஃபால் டேமேஜ் விழுவாதா? சத்தியமாக தெரில. எங்கள் முதல்ல இந்த இடத்த விட்டு எப்போங்க போவேன் நான்? ஐயோ கழிப்பாவே. ஸ்டோனில் இது ஐஸில் போகிறது ஈஸியாக போயிடலாங்க. தண்ணியில் அப்படியே சல்லுன்னு போயிடலாம் போட் வச்சுருந்தா. ஆனால் இப்போ போட் வச்சு செஞ்சுட்டு போகிறப்ப தண்ணி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் நான் இன்னும் ஒன்றுத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கேன். முதல்ல நம்ம என்ன பண்ணணுன்னா, ஆடு கிடைக்குதான்னு பார்ப்போம். அம்மே சுகர் கேனு எடுத்துகிறேன். பேப்பர் தேவைப்படும் ராக்கெட் செய்ய. இப்போயே எலக்ட்ரா எடுக்க போறியான்னு கேட்டால் கிடையாது. நான் வந்து எண்டர் ட்ராகனை பீட் பண்ணிவிட்டு அது எப்படியோ, சத்தியமாக எனக்கு எப்படியோ எடுக்கணுன்னே தெரியாது. உண்மையிலே தான் சொல்கிறேன், எப்படி எடுக்கணுன்னே தெரியாது எனக்கு. முதல்ல ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கிறேன். இந்த வுட்டு எதுக்கு இருக்குது? இதையும் தூக்கி போடு. இப்போ இதை தூக்கி கையில் வச்சுக்குவோம். இதை தூக்கி மேலே கையில் ஆகிடும். இப்போ ஒரு இதை போட்டு இதில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டே ஒரு போட்டுங்களா. முதல்ல நான் போய் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு வரேன். ஐயோ, ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வேறு ஹங்கர் நிறையா வந்துருச்சுங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு போட்டை செய்கிறேன் இருங்க. எங்கடா டே? ஓ, இதே வுட்டு தான் தேவைப்படுமா? இது தெரியாமல் போச்சு. சரிங்க, தான் வுட்டு இருக்கே, அதை எடுத்துப்போம். ரெடே முதல்ல ஏறுறோம்.
ஃபஸ்ட்டு 1 மொத்தம் 3 எடுத்தால் போதும். அவ்வளோதாங்க. வாங்க இப்போ நம்ம போகலாம். அதே டார்க்கு தானா இல்லையா? இது வேறு வுட்டு. இதான் வந்துருச்சு பாருங்கள் ஒரு போட்டு. 2 போட்டு செய்யலாம். அப்புறம் எனக்கு வந்து ஸ்டிக்கு தேவைப்படுது. என்னடா அது ஸ்டிக்கு தேவைப்படுது. ஸ்டிக்கு கொஞ்சம் செஞ்சுக்கிறேன். அப்புறம் இந்த டூல்ஸ் செஞ்சுக்கிறேன். ஒரு ஸ்டோனு, ஒரு பிக்கேக்ஸு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் செய்கிறதா இல்லை இப்போதைக்கு. இந்த கிராஃப்டிங் டேபிளை மட்டும் உடச்சி எடுத்துகிட்டு போவோம். போட்டை ஒன்று கையில் வச்சுக்கிறேன். இருங்க முதல்ல ஆப்பிளை சாப்பிடுவோம். ஏங்க 2 எழுதுங்க ஆப்பிளை சாப்பிட்டா. ஐயோ அதுதான் வாங்க போவோம். ஏய் ரொம்ப ஸ்பீடாக போதுடா. ஏப்பா அம்மா அடியோ. அம்மா என்ன வேகம். என்ன போவாதா? லே ஷோ கஷ்டம். சத்தியமாக சரியாக கஷ்டமாக இருக்குது. மாட்டிக்கிறாங்க நான் வேறு இதில். எப்பா ரொம்ப மாட்டிக்கிறேன். இந்த ஸ்னோவில் இந்த இதில் மாட்டிக்கிறேங்க. ஸ்னோ இல்லை, கிராஸில் மாட்டிக்கிறேன். ஐயோ என்ன இந்த சுத்துது. ஏழே வேணாண்டா எனக்கு இதுவே. நான் முதல்ல இதை விட்டு இதை போட்டை உடச்சி கையில் எடுத்து வைக்கிறேன்ப்பா. வேணவே வேணாம் போட்டு உடறா டக்குன்னு. அப்பா உடஞ்சி. ஏன்னா இப்போ நான் ஒரு நல்ல ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நான் அவங்கள மீட் பண்ணுறேன். இப்போ நான் முதல்ல போய் வில்லேஜை கண்டுபிடிக்கிறேன். இது அப்புறம் இதை காமிச்சேன்னா ரொம்ப லாங்காக போயிடும். ஃபஸ்ட்டு ஒரு வில்லேஜை போய் நான் கண்டுபிடிக்கிறேன். கைஸ் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். இங்கே கேவ் இருந்துச்சு. அங்கே அயன் இருந்துச்சு. அதை அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகலான்ட்டு அப்படியே வந்துட்டேன். அதான் அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு அயனை மைண்ட் பண்ணுறோம். நம்மளோட ஃபஸ்ட்டு அயன் இந்த வேர்ல்டில். நைட்டு வேறு ஆகுது. ஒரு ஆடை கூட காணும். ஆடு இருந்துச்சுன்னா டக்குன்னு டேவை ஸ்கிப் பண்ணிடுவேன். பெட்டு கூட உட்டு கூட இருக்குது. உட்டுக்கு பஞ்சல்ல. டெசர்ட்டுக்கு போனால் தான் கடுப்பாகும். இப்போதைக்கு 7 அயன் போதும். அங்கே கொஞ்சம் அயன் இருக்குது. சரி போய் எடுத்துகிட்டு வந்துடும். அப்புறம் கேவில் ஏதாச்சும் ஸ்பானாகி மேலே வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சர்வர் ஆரம்பித்து இது மாதிரி ஒரு ரொம்ப ஆகாது. இந்த மாதிரி ஆரம்பிச்சு அது ஏன்னா எடுத்தாச்சு. மேலே ஒன்று இருக்குது, அது எடுக்க போகிறேன். இப்போ நைட்டு சத்தியமாக எங்கே ஆடு எடுக்கிறதுன்னே தெரியலையே. நான் வந்து இருங்க கைஸ் கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றிக்கிறேன். இருங்க சவுண்டையும் குறைக்கணும். இல்லை அப்படியே விளாட்றா நீ. அப்படியே விளாண்டுக்க அங்கேயே. என்னடா இங்கே வந்து நான் இங்கேயே நின்றுக்கிறேன்ப்பா. முதல்ல சவுண்டை குறைக்கணுங்க. இருங்க சவுண்டை குறைச்சிக்கிறேன். பிரைட்னஸ் கொஞ்சம் ஏற்றிப்போம். அவ்வளோதான், பிரைட்னஸ் ஏற்றியாச்சு. இப்போ விளாடுவோம். ஏங்க அங்கே இருக்குங்க அந்த அயனை. இப்போ நான் அப்படியே எடுத்துகிட்டு மேலே யார் அடிச்சதுலே? நீ எப்பட்றா வந்தீங்க? சுத்து போயிட்லே எப்பட்றா ஏறின? ஐயோ எக்ஸ்பி வேறு அங்கே போயிடுச்சு. வந்துடும். சரி ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த அயனை எடுத்துகிட்டு முதல்ல இங்கேருந்து ஓடுறேன்ப்பா. எப்போ அடிறாங்க. முதல்ல ஆட்டை எங்கேயாச்சும் தேடணும். ஐயோ எப்போ முதல்ல மேலே எனக்கு வேறு மேலே ஏறணும். நான் வேறு வீடியோனே மறந்துடுறேன். அப்பப்போ பேசவே மாட்டேங்கிறேன். மேலே நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய கெஸ்ட் இருப்பாங்க. அதனால ஸ்வாட் எடுத்துகிட்டு போவோம். ஒரே ஒரு ஹெல்மெட். ஆமாம்ல என்கிட்ட ஹெல்மெட்டுமே இல்லை. பொட்டேட்டோ சாப்பிடுவோம் கைஸ், பொட்டேட்டோ. அப்புறம் வேறு என்ன புஷ் இருக்குது. புஷ்ஷு சூப்பராக இருக்காது. அது வந்து ஒரே ஒரு ஹெல்த்து தான் ஏறும். ஆனால் என்கிட்ட 3 புஷ் இருக்குது. அதனால் நான் வந்து இப்போ வந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் இலைகள் இருக்கிறது. என்னால் வந்து ஓட முடியவில்லை. ஜஸ்ட் மிஸ்ஸு. நான் மண்டையை பொழந்திருப்பேன். கைஸ் இந்தியா மேட்ச்சை பார்த்தீங்களா? இப்போ 15 ஓவருக்கு 6 விக்கெட்டோ 7 விக்கெட்டோ விட்டாங்க. மனசே கேட்கலங்க. ஹர்திக் பாண்டியா தூக்கி அடித்தார். சரி 6 பேருன்னு பார்த்தா அவுட் ஆகிட்டார். என்ன பண்ணுறது? எனக்கு ஹர்திக் பாண்டியா தான் கிரிக்கெட்டில் ஹர்திக் பாண்டியாவை தான்
கிரிக்கெட்டில் பிடிக்கும். உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஹர்திக் பாண்டியாவை பிடிக்கும். ஹர்திக் பாண்டியாவை. உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயோ வில்லேஜ் இருக்குங்க. வில்லேஜருங்க அவன். ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு வில்லேஜ் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். பார்த்துட்டு அப்புறமா நான் வந்து ஐயோ அப்பா ஏங்க சுத்தமாக என்கிட்ட ஃபுட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ தண்ணியில் தான் நான் போகணும். தண்ணியில் வந்து இவங்க இருப்பாங்க, இந்த ட்ரைடன்ட் விட்றவங்க. எங்கள் பேரெலாம் எனக்கு தெரியல என்னான்னு. ஒன்றும் புரியலை, சொல்ல தெரியலை, கண்ணும் புரியல். ஆசை கூடுதே. எங்கள் மேலே 2 சாம்பி இருக்காங்க. ஸ்கெலிட்டன். நான் முதல்ல கீழே இறங்குறேன்ப்பா. ஐயோ ஸ்கெலிட்டன் பயிரோல கட்டுப்பா. இப்போ ஸ்டோன் வச்சு நான் பண்ணல. ஆனால் என்கிட்ட கோல் இல்லையே. ஆனால் சார்கோல். ஆமாம் சார்கோல் இருக்கே. இருங்க நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கிறேன். ஹோல் மாதிரி போட்டு அதுக்குள்ளே இருப்போம். இங்கே வரேன். இங்கே போவோம். இங்கே தாங்க ஏங்க. சாண்டு இல்லை, ஸ்டோன் சாண்டு இருக்குது. அதை உடப்போம். இல்லை டக்குன்றா மந்திரா கிந்திரா போகிறாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த சாண்ட் எடுத்து இங்கே ஒன்று ஒன்றுன்னு சும்மா போட்டு வச்சுப்போம். மேலே சும்மா அப்படி போட்டுப்போம். ஐயோ சாண்டு. இப்போ தான் கைஸ் எனக்கு புரியுது சாண்டு எப்பட்றா கீழே வரும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐயோ நாய்க்குட்டி வர கற்றுது. இங்கே போடுறேன். கிராஃப்டிங் டேவ். ஆமாம் கிராஃப்டிங் டேவ் தான் தேவைப்படும். இப்போ வந்து ஸ்டோன் ஃபர்னஸ் அதை ஒன்று செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு இப்படி போட்டு இங்கே எடுத்து ஃபிஷ்ஷை போட்டு உட்டை போட்டு சார்கோல் பண்ணிடணும். ஐயோ அம்மா ஐயோ என்ன இவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது. அழகாக காலைல வரலையும் இங்கேயே சர்வே பண்ணிடலான்னு பார்க்குறேன். அதான் கைஸ் நல்லது. நான் காலைல வரையும் இங்கேயே சர்வே பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எனக்கு ஹெல்த்தும் போகாது, அதே மாதிரி சிக்கமும் ஆகாது. நம்ம காலைல வரையும் இங்கே தான் சர்வே பண்ண போகிறேன். ஃபுட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை என்கிட்ட. இங்கே எதுவும் ஸ்பான் ஆகாமல் இருந்தால் சரி. ஆமாம் என்கிட்ட டார்ச் இருக்கே, 2 டார்ச்சு. அதை தூக்கி சும்மா அப்படி வச்சுக்கிறேன். இதை உடச்சிருவோம். இருக்கட்டும் எதுக்கும். இப்போ நான் வந்து மேலே வந்து உட்டு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இனிமேல் அவனும் வரமாட்டான்னு நினைக்கிறேன். இந்த குட்டி கேப்பில் வருவாங்க. அங்கே ஒன்று போட்டுப்போம். அவ்வளோதான் கைஸ். வருவாங்களா? எதுக்கோ அடைச்சிருவோம். எதுக்கு நம்ம நிலமை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஓஹோ கைஸ், காலையில் ஆகட்டும். காலையில் ஆனதும் நான் வந்து அவங்கள பார்க்குறேன். கைஸ் காலையிலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஃபர்னஸையும் அப்புறம் இதையும் எடுத்துக்கலாம். காலைல ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் நம்ம. இப்போ இந்த உட் பிளாக்லாம் நம்ம எடுக்கலாமா, இல்லை எடுத்து வச்சுப்போம். அப்புறம் எதுக்கும் யூஸ் ஆனாலும் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டோன் இது எடுத்துக்கலாம். எங்கடா இது? அவ்வளோதான் கைஸ், எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வந்து போட்டை இங்கே போட்டு அழகாக போட்டில் ஏறி போகட்டி தான். இங்கே எனக்கு தெரிஞ்சு ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு பார்த்தேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் டம்முன்னு வெடிச்சிருவோம். ஐயோ நான் இப்போ வந்து நம்ம வில்லேஜ் தேடுவோம் கைஸ். இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். இதோட 2 நிமிஷம். காய்ஸ் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல், என்னடா கண்ணங்கணும், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அவ்வளோதான். அடுத்த வார்த்தை என்ன, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா கைஸ்? அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.